நீங்கள் பாக்ஸிங் பண்ணுவீங்கன்னு தெரியும். பல்வேறு தருணங்களில் செய்திகளில் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபுட்பால் விளையாடுவீங்க, அதிகமாக பார்த்தது வந்து நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறது தான். பிளேயர்ஸ்க்கே நீங்கள் வந்து டஃப் கொடுப்பீங்க. சிக்ஸர்ஸாக இருக்கும், ஹெலிகாப்டர் ஷாட்ஸாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ எப்படி விளையாட்டில் இப்போவும் அது மேலே ஆர்வம் உங்களுக்கு இருக்குது? இல்லை, கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை வந்து அதாவது 6 என்ன, அதாவது 6 வயதில் என்ன ஒரு அந்த விளையாட்டில் வந்து அந்த ஆர்வம் வந்ததோ, இன்றைக்கி 60 தாண்டினா கூட அதே அந்த ஒரு உந்துதல் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கும் வந்து நான் வந்து வட சென்னையிலேயோ இல்லை எங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலையில் போனாலும் பிள்ளைங்க கிரிக்கெட் விளாட்னா எனக்கு உடனே கார் விட்டு இறங்கி உடனே நான் வந்து பேட்டை பிடிச்சி அடிப்பேன். ஆனால் நான் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸராக தான் அடிக்கும். ஏன்னா உங்கள் டீம் இருக்கும் இல்லையா, கிரிக்கெட் டீம், உங்கள் ஆஃபீஸில் நியூஸ் தமிழில் வந்து கிரிக்கெட் விளையாடுறப்பாங்க, என்னோட வந்து விளையாட சொல்லுங்கள். அதாவது அவங்க போல் பண்ணிட்டோம், நான் அடிக்கிறேன், கண்டிப்பாக சிக்ஸர் போகும். அது மட்டும் என்னால் வந்து ஷுவராக வந்து சொல்ல முடியும். ஆஸ்திரேலியன் டீமே வீழ்த்தினால் நான் கிட்டத்தட்ட வந்து அப்போ வந்து சிஎம் கோப்பைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து முதலமைச்சர் அந்த காலத்தில் அப்போ வந்து ஒரு டீம் வந்து நான், அதே போல் நம்முடைய ஹிந்துவில் வந்து ஹிந்துனுடைய ராம, அப்புறம் ஒரு ஓய்வு பெற்ற ஐஎஸ் ராஜகோபால், அது நடிகர் மாதவனி, நாங்களாம் ஒரு டீம். அந்த டீம் வந்து ஆஸ்திரேலியா எடுத்து போட்டிட்டு அதில் வெற்றி பெற்று அது மேன் ஆஃப் த மேட்சை நான் தான் வாங்கினேன். அதாவது அந்த கேப்டனையும் வீழ்த்தி விட்டேன். அது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி கிரிக்கெட், கபடி, ஹாக்கி, வாலிபால், ஃபுட்பால், ஸ்விம்மிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல், பேக் ஸ்ட்ரோக், பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக், அப்புறம் வந்து இதை மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்துப்படி எனக்கு. அன்றைக்கி ஸ்கூல் லைஃப்லேயே காலேஜ் லைஃப்லையும் சரி, நார்த் மெட்ராஸ் தான் வந்து அந்த அதாவது சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுல ஒன் ஆஃப் த மெயின் அப்படின்னா நாங்களும் எல்லாம் ஒரு காரணம், நானும் ஒரு காரணம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறேன்னா ஒரு அன்னைக்கு பண்ண ஒரு எக்ஸசைஸும் வந்து ஒரு பெரிய காரணம் வந்தது. அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு ஹெல்த்தை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது.